இந்த ஜாவா 90% ஆஃப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்னா என்ன அப்படின்னா, ஃபார்ச்சூன் அப்படின்றது ஒரு கம்பெனி. இவங்க எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமா ரெவென்யூ மேக் பண்ற 500 கம்பெனிஸ லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க. அந்த 500 கம்பெனிஸ்ல 90% ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஜாவா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. நீங்க எந்த கம்பெனியாவது ஜாவா யூஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா அவங்களோட கெரியர் பேஜ்க்கு போயிட்டு அவங்களோட கெரியர்ல லைக் ஜாபுக்கு வந்து அவங்க ஹைரிங் போஸ்ட் போட்டுருவாங்க. அதுல வந்து ஜாவான்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து ஜாவா அவங்க கம்பெனில யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி. மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனிஸ் எல்லாருமே ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா 25+ இயர்ஸா வந்து மார்க்கெட்ல இருக்கு. இப்போ நிறைய பேர் பைத்தன் வந்ததால இனிமே கம்பெனிஸ் வந்து ஜாவா யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் பீக்ல இருக்கிறதுனால எல்லாரும் பைத்தன் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் எந்த லாங்குவேஜ் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்க ChatGPT கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு ஜாவா தான் ஃபாஸ்டஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லி அவுட்புட் வரும். அது ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஜாவா டெவலப்பர்ஸ் பைத்தன் டெவலப்பர்ஸ்க்கு ஈக்குவலா தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் ஜாவா டெவலப்பரோட சேலரி அரௌண்ட் 7 lakh per annum வரைக்கும் வருது. ஜாவா நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஜாவா முடிச்சுட்டு நீங்க மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகலாம். நீங்க வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகலாம். பேக் எண்ட் டெவலப்பர் ஆகலாம். இந்த மாதிரி ஜாவாக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. பைத்தன் லாங்குவேஜ் வச்சு செய்ய முடியாத நிறைய விஷயங்களை ஜாவா லாங்குவேஜ் வச்சு நம்மளால செய்ய முடியும். இன்னைக்கும் செக்யூரான வெப் பேஜஸ் லைக் நீங்க மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் வெப்சைட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து ஜாவா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜாவா அந்த அளவுக்கு செக்யூரான ஒரு லாங்குவேஜ். ஸோ பர்சனலா என்னோட ஜாவா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்க, நான் ஜாவா பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்க அப்படின்னா, என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ் ஜாவா தான். ஃபர்ஸ்ட் நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண லாங்குவேஜ் ஜாவா தான். நான் ஜாவா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாவா வந்து ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் தான், நான் ஒத்துக்கிறேன். மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்றப்ப ஜாவா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த ஜாவாவை நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டதுனால மற்ற லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப ஈஸியா என்னால பிக்கப் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களும் ஜாவா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத நானுமே கூட ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜாவா படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. See you next video. Bye bye.